ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அதே சமயம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எளிமையான முறையில் செய்யலாங்க. அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு, இந்த கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவுங்க. அரிசி மாவு, பச்சரிசி மாவு, நம்ம வீட்டில் அரைச்ச மாவு அல்லது பேக்கெட் மாவு, இடியாப்ப மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த 2 மாவையும் ஒரு ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எடுத்த அதே கப்லேயே இனிப்பு சுவைக்காக நான் வெல்லத்தை உடச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதே கப்பில் 3/4 கப்பு மாவு எடுத்த கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும் பொழுது இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் தண்ணி நான் வைக்கிறேங்க. இதோட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு பத்தலை அப்படின்னா அப்புறமா நம்ம ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், அந்த அளவுக்கு நம்ம சூடுபடுத்திக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இது கை பொறுக்க ஆறுனதும் நம்ம மாவில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது இதில் உள்ள தூசி மணல் எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடுங்க. இப்போ எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கரைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கெட்டியாகவே இருந்ததுன்னா நம்ம இன்னும் ஒரு 1/2 டம்ளர் இந்த மாவு எடுத்து டம்ளர்லேயே தண்ணி கலந்து இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. இது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம அப்பம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாவே போதுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. நான் இது ஒன்றா தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். 4-5 ஒட்டுக்கா ஒரே டைமில் பொரிக்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒவ்வொன்றா ஊற்றுறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ சின்ன குழிக்கரண்டியாக எடுத்திருக்கேன். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அது ஒரு சைடு தீஞ்சிரும், உள்ள மாவாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல பந்து மாதிரி உப்பி வருது. இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சுங்க, திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே இது மாவு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதே சமயம் ஸ்டவ்வும் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டோம்னா மேலே தீஞ்சிரும், உள்ள மாவாகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே திரும்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. நம்ம ஒரு அப்பம் ஊற்றுறோம். இது ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் இன்னொன்று ஊற்றிக்கிறேன். இப்போ இது 2ஐயும் ஊற்றி எடுத்துக்கலாம். மீதம் உள்ள மாவையும் இதே போலவே ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக பந்து மாதிரி உப்பி வருது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இனிப்பு மட்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு இனிப்பு கம்மியாகவே வேணும்னா நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எடுத்த மாவில் 10 அப்பம் வந்திருக்குங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. இதே போலவே நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.